சென்னை கொரட்டூரில் கோயில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி விற்பனை செய்த அலியன்ஸ் அர்பானரிஸ் நிறுவனம் மீது 2500 கோடி ரூபாய் மோசடி புகார் எழுந்துள்ளது. 2036 வீடுகளின் மதிப்பு பூஜ்ஜியமாகிவிட்டதாக குடியிருப்பு வாசிகள் கதறிக் கொண்டிருக்க, ஆவணங்களை சரிபார்க்காமல் சிஎம்டிஏ எப்படி கட்டுமான அனுமதி வழங்கியது என்ற கேள்வியை எழுப்புகிறார் குடியிருப்பு சங்க தலைவர் கணபதி சுரேஷ். கிட்டத்தட்ட 2036 ஃப்ளாட்ஸ் இங்கே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ரீசேல் வேலைக்கு போகும்போது ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன் கேட்டப்போ இது டெம்பிள் லேண்ட்னு கிளாஸிஃபை ஆகிருக்குன்னு சொன்னாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை எங்களுக்கு அளிச்சுது. ஏன்னா ப்ராப்பராக பட்டா, சிஎம்டி அப்ரூவல் இதெல்லாம் காமிச்சு தான் பில்டர் எங்கள்கிட்ட இந்த 2036 வீடையும் விற்றாங்க. மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் ஃப்ளாட்டோட ரேட்டு. 2500 கோடி கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க எங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் இந்த மிட் ஜனவரியில் தான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இது விஷயமாக நாங்கள் பேக் ட்ராக்கில் போய் செக் பண்ணும்போது இந்த லேண்டில் ஒரு பர்டிகுலர் 15 ஏக்கரில் 1 ஏக்கர் ஒரு டெம்பிள் ட்ரஸ்ட்டுக்கான லேண்டு அப்படிங்கிறத ஒரு டிஆர்ஓ உறுதி பண்ணி அதை இவங்க பில்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஹைட் பண்ணியிருக்காங்க எங்கள்கிட்டருந்து. 2014 பில்டருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இந்த பட்டாவில் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த பிளாக்கே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்தும் எங்கள் எல்லார்ட்டையுமே 2014 2025 செப்டம்பர் வரைக்கும் இந்த கேஸை பற்றி எதுவும் எங்கள்கிட்ட சொல்லாமல் கடைசியில் ஆர்டர் வரும்போது தான் எங்களுக்கு தெரியும். அதுவும் ஆர்டர் வர்றதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் இம்ப்ளீட் பண்ணதுனால எங்களுக்கு இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுது. அதிலேருந்து நாங்கள் பில்டரை தொடர்பு கொண்டு இதை மேல்முறையீடு பண்ணுங்கள், இதை சரி பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் போராடிட்டு வரோம். கிட்டத்தட்ட 4 மாதமாக பில்டர் தரப்புலேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரி, கேஸுக்கான பேப்பர்ஸை கொடுங்க, நாங்கள் போகிறோன்னு சொன்னால் கூட எங்களுக்கு அந்த கேஸுக்கான பேப்பர்ஸ் கூட தரல அவங்க. ஆஸ் ஆன் டுடே 2036 மக்களோட பணம் நாங்கள் எல்லாம் நடுத்தரில் நிற்கிற மாதிரி இருக்குது. பில்டர் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி மனுவும் கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமாகவும் நாங்கள் எல்லா விசாரணைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நல்லா வாழலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு போராட்ட களமாக மாறி இருக்குது.